என்ன ஊர்ல ஒருத்தரையும் காணல, ஒரே வெறிச்சொடி போய் கிடக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்பாவும் என்ன வெயில் அடிக்கி மண்டையே பொழந்துரும் போலக்கு. என்ன வேர்த்து ஊத்துது. மரத்திலே செத்த உக்காந்துட்டாது போகலாம். என்ன வேர்வையே அம்மா, வெயில் தாங்க முடியாம மண்டையே பொழக்குது. அப்பா காத்து கூட ஒன்றும் அடிக்க மாட்டேங்கி. ஒரு மரத்தில் ஒரு இலையாத அசைதா. என்ன புழுக்கமா இருக்கு. இம்மா வெயில் கொஞ்சம் நெஞ்சம் வெயில்னா தாங்கி விடலாம். என்ன வெயில், ஊரே அசமடங்கி போய் கிடக்கு. ஒரு சிட்டுக்குருவி கூட வெளியில காணல. எம்மா இந்த மாதிரி வெயில் அடிச்சா யாரும் வெளியில வர முடியும்? இருக்க வெயிலுக்கு ஐயம்மா மண்டையெல்லாம் ரெண்டா செதறியும் போல இருக்கு. அப்பாடா, யாரது வாரது? சின்ன பொண்ணு மாமிய மாதிரி இருக்கு. பாப்போம், கிட்ட வரட்டும். என்ன வசந்தி, என்ன மரத்தடியில் வந்து இருக்கா? ஆச்சரியமா இருக்கு, ஒருத்தரும் காணல. ஆமா, சின்ன பொண்ணு மாமியாவே தானே. பாப்பா பேசுவோம் என்னன்ட்டு. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? எங்க உச்சி வெயில் மண்டே பொழக்கு. அதான் அந்த கடைக்கு செத்த கடுகு வாங்கலான்னு வந்தேன். என்ன வெயில் அடிக்கி, அதான் வெயில் தாங்க முடியலன்னு செத்த நேரம் மரத்தடியில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்தியில, அதான் இருக்கேன். ஆமாம் வசந்தி, என்ன வெயில் அடிக்கி. எனக்கு வெயில் தாங்க முடியல, ஒரே கிறக்கமாக இருக்க பத்தியா. நானும் தெரியாமல் உச்சி வெயிலில் வந்துட்டேன். எப்படியாவது வீடு போய் சேர்ந்துடணுமா? ஏன் உங்களுக்கு என்ன தேவையா? எதுக்கு இந்த உச்சி வெயிலில் கிடந்துட்டு வயசான காலத்தில் அங்கே எங்கேயே கிடந்து அலைஞ்சிட்டு கிடக்குறியே? என் வீட்டில் யாருமா இல்லை, அவங்க மயந்தான் இந்த நம்ம வீட்டில் தான் கிடக்க. அவனை கடைக்கு வர சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் எதுக்கு வயசான காலத்தில் கிடந்துட்டு அலையிறிய? பாம்போல இருக்குது, எங்களால் இந்த வெயிலை தாங்க முடியல. நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ தெரியலப்போ. என்ன பண்ணுறதுமா, நம்ம தலையெழுத்து. நம்ம சாகுற வரைக்கும் இப்படி தான் கிடந்து கஷ்டப்படும். நம்ம தலையில் எழுதிட்டு நம்மளுக்கு ரேஷன் கடையில் அரிசி வாங்கலான்னு போனேன். இட்லி அரிசி ஊற போடுறதுக்கு ஒரு படி அரிசி கூட வீட்டில் காணலை. சரி, இன்னைக்கு 1ஆம் தேதி பிறந்தாச்சுல்ல, அதான் சரி போய் அரிசி வாங்கிட்டு வருவோன்ட்டு வந்தேன். சின்ன பொண்ணு, நேற்று ராணி வீட்டில் இருந்துட்டு என்ன பேச்சு பேசுனேன்? கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனேன். இரு இந்த வசந்தி யாருன்னு இன்னைக்கு காட்டேன். இன்னைக்கு உன் மாமியாட்ட போட்டு கொடுக்கறதில்ல. இன்னைக்கு உன் வீட்டில் உனக்கு நல்ல வசமாக உழுவணும். உன் வீட்டில் எந்த நேரமும் கரைச்சலாக கிடக்கணும். என்னகிட்டயா பேச வர? இரு இன்னைக்கு நல்லா ஏற்றி விடியேன். என்னம்மா, என்னாச்சு? பேசிகிட்டே இருந்தால் திடீர்னு அமைதியாயிட்டேன். சரி வசந்தி, நான் வீட்டுக்கு கிளம்பியேன். வெயில் வேற ஒன்றும் தாங்காத பிள்ளைக்கு. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் வெயில் அடிக்கி. இது எங்கே இருந்தோன்னா அதுக்கு மேலே டைம் ஆயிரும். வீட்டில் வேற போய் சோறு பொங்கணும் பற்றியா? ஏம்மா, ஏன் இப்போ உடனே கிளம்பிட்டியா? என்ன வெயில் அடிக்கி, நானும் தான் வீட்டுக்கு போகணும். செத்த இதை மரத்தடியில் இருந்துட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கு பற்றியில. இனிமேல் நடந்து போகிறது ஃபுல்லாக எல்லாம் வெயில் தான். அதனால செத்த இருந்துட்டு போகலான்னு பார்த்தேன். நீ இருந்துட்டு வா வசந்தி. மத்தியானம் 1 மணி ஆகுது பற்றியா? மத்தியானம் சோத்துக்கு வேற வந்துடுவாவ. அந்த பையன் வேற சோறு திங்கம்மா கிடப்பானே அம்மாவன். அடுத்ததான் என் பேத்தி வேற சோறு கேட்பா. அதனால நான் போய் சோறு பொங்கணும் வசந்தி. நான் போகிறேன். என்னது, நீங்கள் போய் தான் சோறு பொங்கணுமா? ஐயோ, இந்த வயசான காலத்தில் இந்த வெயில நடந்து போகிறத பார்த்தாலே எனக்கு பாம்போல இருக்கு. இதில் வீட்டில் போய் சோறு வேற பொங்கணுங்கிறியல. ஏன் அவங்க மருமக என்ன பண்ணிட்டு இருக்கா? அது சோறெல்லாம் பொங்க மாட்டாளோ? வயசான காலத்தில் நல்லா படுத்து உறங்கி நல்லா உடம்ப பார்த்துக்க வேண்டியதானே. எதுக்கு இப்படி கிடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறியே? ஏன் வசந்தி அந்த கதையை கேட்க? மருமவ ஒவ்வொரு வீட்டில் மருமவ இருந்து மாமியை அழகாக உட்கார வச்சுட்டு என்ன சோறு பொங்கி போடியாளோ. எங்கே கடந்து வந்தாலே தெரியல. ஏன் வசந்தி இந்த வெயில் நேரத்தில் இதை வேற கிளப்ப? ஏற்கனவே மண்டை எரிச்சலாக இருக்குது. இதில் வயிற்று எரிச்சலை வேற கிளப்பாதம்மா. நான் போகிறேன். இது யார்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? என் தலைவிதி அவ்வளோதான். நான் இப்படி தான் கஷ்டப்படணும்னு எனக்கு எழுதியிருக்கான் பத்தியா. அதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவன் இந்நேரம் எங்கே பொறுக்கிட்டு சுற்றிட்டு கிடக்காளோ. அவள் எங்கள் வீட்டில் இருக்க போகிறா. சரிம்மா, நான் கிளம்பேன். ஐயா, கிளவிட்ட இருந்து நல்லா ஏற்றி விட்டு சண்டை முட்டி விடலான்னு பார்த்தா கிளவி நிற்க மாட்டேங்காலே. என்ன ஓட்டம் ஓடியா? பின்னாடியே போய் இன்னைக்கு எப்படியாச்சும் அவன் வீட்டில் சண்டை முட்டி விட்டுறணும். என்ன வசந்தியா சும்மா போச்சு? நேற்று என்ன வறுத்து வந்தா? இன்னைக்கு அவள் இருந்து அழுவணும்ல. செய்ய பின்னாடியே போயாது. எப்படியாச்சும் இன்னைக்கு அவள் வீட்டில் சண்டை மூட்டி விடலை. என் பேர் வசந்தி கிடையாது. கிளவி என்ன வேகமாக போயிட்டு இருக்க பத்தியா? வயசான ஒன்று பேர் என்ன வேகமாக நடக்கா. என்னால் கூட நடக்க முடியல, மூச்சு வாங்குதம்மா. என்ன வேகமாக போய்கிட்டு இருக்கா. ஏம்மா நில்லுங்க, நானும் வாரேன். சரிக்கும் போது என்ன விரசல போகிறேன். எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை கிடைச்சிடலான்னு பார்த்தா ஓடியால. ஏன் வசந்தி இப்படி இந்த வெயிலில் கடந்து ஒடியார?
நீ தான் மரத்தடியில் இருந்து வாரேன்னு சொன்னல, ஏம்மா இப்படி ஒடியார? இல்லைம்மா, நீங்களே வயசான நீங்களே நடந்து போகும்போது எனக்கு என்ன கேட? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். உங்களை பார்த்தாலே எனக்கு பாம்போல இருந்துச்சு. அதான் அந்த பையன் செத்து தூக்கிட்டு வந்து உங்கள் வீட்டு வரைக்கும் கொடுத்துட்டு வரலாம்ல, அதான் கொடுக்கலான்ட்டு வந்தேன். பரவாயில்லம்மா, உனக்கு அது என்ன பார்த்தா பாவமாக தெரியுது. நானே தூக்கிட்டு போயேன் வசந்தி. நீ வீட்டுக்கு போயதுக்கு உனக்கு சிரமம். எனக்கு என்னட்டு கிளவி சிரமம்? இன்னைக்கு சின்ன பொண்ணை மாட்டி விட்டு இன்னைக்கு உன் வீட்டில் கலகம் பூண்டாதே எனக்கு நல்லா இருக்கும். இல்லைக்கா இன்னைக்கு நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வராதே. அவளை ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். வசந்தி யாருன்னு கட்டணும்ல, அது வரைக்கும் நான் வாயவே மாட்டேன். பரவாயில்லம்மா, உங்கள் வீடு தாண்டி தானே என் வீடு போகணும். இந்த பையன் கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். நான் சும்மா தானே வரேன். வயசான காலத்தில் நீங்களே கடந்து கஷ்டப்படுறீங்க. இந்த பையன் வேற தூக்கிட்டு சுமந்துட்டு கிடக்கணுமா? கொடுங்க, நான் சும்மா தானே தூக்கிட்டு வரேன். கொண்டாங்க. உனக்கு எவ்வளோ நல்ல மனசு வசந்தி. நீ எனக்கும் தான் ஒரு மர்மம் வந்து வச்சிருக்காளே என் பாவத்தை வாங்கிறதுக்கு. நிறைய எந்த தெருவா எந்த வீட்டில் கடந்து சுற்றிட்டு கிடக்கல தெரியல. எங்கேருந்து தான் பிடிச்சிட்டு வந்தானா தெரியல. சே, இன்னைக்கு ஒரு நாள் அடிப்படையில் பூந்து சோறாக்க மாட்டேங்க. நீ அது என்னை பார்த்து பாவம்படியே. இந்த வயசான காலத்தில் அத்தை இவ்வளோ வேலை பார்க்கறதுன்னு அவளுக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே கிடையாது வசந்தி. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஊர் சுற்றிட்டு யார் வீட்லையா தின்னுக்கிட்டு அப்படியே திரிஞ்சிட்டு கிடக்கா. இதில் பத்தாதுன்னு ஒரு பிள்ளைய வேற பெற்று போட்டிருக்கா. அதையும் நான் சேர்ந்து சுமந்துட்டு கிடக்கேன்.